பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட இந்த டெய்லி டென்ஸ் மூலியமாய் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் ஏசப்பா நம்மளோட அவர் வார்த்தை மூலியமாய் பேசி நம்ம பலப்படுத்தி ஆற்றி தேற்றி வருகிறார். இந்த நாளில் கூட ஏசப்பா உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்ய போகிறார். வேத புஸ்தகத்தில் சங்கீதம் 37 அதிகாரம் 5 வசனத்தை வாசிப்போம். ஸ்லாம்ஸ் 37 சாப்டர் verse 5. கர்த்தருடைய வார்த்தை எப்படியாவது சொல்கிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் காரியத்தை வாக்கிய பண்ணுவார். ஆமேன். என் கண்பார்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தான் ஏசப்பா சொல்கிறார், இந்த நாளில் எந்த காரியங்களை நீங்கள் செய்ய போகிறீங்களோ உங்களுடைய காரியங்களை கர்த்தருக்கு நீங்கள் ஒப்புவிக்கும் போது கர்த்தர் உங்கள் காரியங்களை வாக்கிய செய்ய போகிறார். ஒருவேளை அநேக நாட்களாக சில காரியத்தை நீங்கள் பிரயாசப்பட்டு கொண்டுன்னு அந்த காரியங்கள் வாய்க்காமல் இருக்குதா? ஒருவேளை வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? அந்த காரியம் வாய்க்காமல் இருக்கா? சைடு வாங்கணும், காரியம் வாய்க்காமல் இருக்கா? வேலை காரியமாக, ஊழியத்தின் காரியமோ, இல்லை பிள்ளைகளுக்கு நன்மையான காரியங்களை செய்யணும், திருமண காரியம் செய்யணும், எந்தெந்த காரியங்கள் வாய்க்காமல் இருக்குதோ இன்றைக்கு ஏசப்பாக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது ஏசப்பா உங்கள் வாழ்க்கை இருக்க எல்லா தடைகளையும் நீக்கி கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க செய்ய போகிறார். அதுதான் பக்தனாக தாவியா சொல்கிறார், உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து உங்கள் வாழ்க்கையை ஏசப்பாவுடைய கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது, உங்கள் பிள்ளைகளை ஏசப்பாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடக்காத காரியங்கள், இதுவரைக்கும் பெறாத ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், இது வரைக்கும் நீங்கள் எந்தெந்த காரியத்தில் முயற்சி எடுத்து தோல்வி அடைஞ்சு போனீங்களோ, பிரயாசப்பட்டு வெக்கப்பட்டு போனீங்களோ, இன்றைக்கு உங்கள் காரியங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை, நீங்கள் செய்கிற ஊழியங்களை எல்லாவற்றும் ஏசப்பாவுடைய கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் எல்லாவற்றும் வாய்க்க செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல விசுவாசத்தோடு ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, இந்த நாளில் கூடப்பா நீங்கள் சொன்னீரப்பா, உன் காரியத்தை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது காரியங்களை வாய்க்க செய்வேன். யாரெல்லாம் இந்த வேலையிலப்பா உம்முடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்குறாங்களோ ஏசப்பா, தன் குடும்பத்தை ஒப்பு கொடுக்குறாங்களோ, பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறாங்களப்பா, எந்தெந்த காரியங்கள் வாய்க்காதபடிக்கு தடியாக இருக்குதோ ஏசப்பா, வாழ்க்கை இருக்கிற எல்லா தடைகளை எடுத்து போடுங்க. காரியங்கள் வாய்க்காதபடி காணப்பட எல்லா சத்ருவின் சூழ்ச்சிகள் இயேசுவின் நாமத்தில் செயலற்று போபடியாக ஜெபிக்கிறப்பா. இந்த நாளில் எந்தெந்த காரியத்துக்காக உம்முடைய சமூகத்தில் நோக்கி பார்க்குறாங்களப்பா, அப்பா எந்த காரியத்தை உம்முடைய சமூகத்தில் வைத்து ஜெபிக்கிறாங்களப்பா, இயேசுவின் நாமத்தை நீங்கள் வாய்க்க செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடித்தார் என்று சொல்லத்தக்கதாக உம்முடைய நாமத்தை கர்த்தர் நீங்கள் மையப்படுத்த போதுக்காக நன்றி அப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன். God bless you.